Hello all, this is Sano. Well, how to apply eyeshadow perfectly. இந்த மாதிரி ஐ மேக்கப் பிக்சர்ஸ் வீடியோஸ் பார்க்குறப்போ நாம மேக்கப் ஆர்டிஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி ஐ மேக்கப் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருப்போம். பட் நத்திங் லைக் தட். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யார் வேணாலும் ஈஸியாக இந்த அளவுக்கு ஐ மேக்கப் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹவு டு சூஸ் ஐஷேடோ பேலட் டு பிளண்டிங் மெத்தட்ஸ் ஈச் ஸ்டெப்ஸையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆல்சோ நான் ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்டை லேர்ன் பண்ண நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நவ் லெட்ஸ் பிகின். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ஐ மேக்கப் இஸ் கண்டிப்பாக உங்களோட ஐஸை ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணியிருக்கணும். அண்டு நம்ம மாய்ஸ்சரைஸ் நல்லா பண்ணி நம்மளோட ஐலிட்ஸ் அண்டர் ஐஸ் நம்ம ஐ வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா தான் நம்ம பண்ண போகிற ஐ மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். எந்த ட்ரை பேச்சஸும் இருக்காது, எந்த ப்ராப்ளமே வராது, உங்களுக்கு ஒரு க்ளீன் ஐ மேக்கப் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கன்சீலர். கன்சீலர் யூஸ் பண்ணால் தான் நான் ஐ மேக்கப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ப்ரொஃபஷ்னலாக உள்ள இன்ஸ்டாகிராம் ஐ மேக்கப் பிக்சர்ஸ்லாம் பார்க்குறோம்ல, ஸோ அந்தளவுக்கு நமக்கு ஐ மேக்கப் வரணும்னா கண்டிப்பாக நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கன்சீலர் எப்படி சூஸ் பண்ணுறதுனா 1 or 2 ஷேட்ஸ் லைட்டாக டு யர் ஸ்கின் டோன் அந்த மாதிரி கன்சீலர் சூஸ் பண்ணணும். அண்டு கன்சீலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இல்லை நீங்கள் முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். கன்சீலர் போடாமல் நீங்கள் ஒரு ஐஷேடோ வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் கன்சீலர் போட்டப்புறம் அது எவ்வளோ பிக்மெண்டடாக தெரிகிறதுக்குன்னு நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ கன்சீலர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கன்சீலர் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. இங்கே வந்து நான் யூஸ் பண்ணுறது ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர். இங்கே வந்து நான் ரொம்ப கொஞ்சமாக கன்சீலர் எடுத்து நான் என்னோட ஐலிட் ஸ்பேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். வி ஆர் கோயிங் டு செட் திஸ் கன்சீலர். ஸோ நம்ம கன்சீலர் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கன்சீலர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கே வந்துட்டு நம்ம ப்ராப்பராக ஒரு பவுடர் வச்சு அதை செட் பண்ணணும். ஓகே, இல்லைன்னா க்ரீசஸ் வந்து வரும். ஸோ இந்த கன்சீலர் செட் பண்ணுறதுக்கு நான் என்னோடய ஸ்கின் டோனுக்கு மேட்சாக இருக்க ஒரு ஐஷேடோவே வச்சு நான் அந்த கன்சீலரை செட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த கோரல் ஷேட் ஐஷேடோவை நான் என்னோட ஐஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நோட்டீஸ் மை பிளெண்டிங் மெத்தட்ஸ். ஸோ எப்போவுமே ஐ மேக்கப்பில் கலர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணக்கூடாது, அந்த பிளேஸில் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஐஷேடோவை எடுத்து அதை டஸ்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஆச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அப்படி ஐஷேடோ வந்து பிக் பண்ணி அப்படி ப்ளேஸ் பண்ணுறப்போ என்னாகும், ஒரு பிளேஸில் வந்து டார்க் பிக்மெண்டேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆல்சோ தேர்ஸ் கோயிங் டு பி ஃபால் அவுட்ஸ். ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து டஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ பிளெண்டிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இன் ஐ மேக்கப். நாட் ஓன்லி ஐ மேக்கப், பேசிக்கலி மேக்கப்பில் ஈஸியாக 4 கலர்ஸ் எடுத்து அப்படி லைன் போட்டுட்டு போக முடியும். தட்ஸ் நாட் ப்ரொஃபஷ்னல் வேங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த பிளெண்டிங் வரும். ஓகே, அண்டு ஒரு குவக்கி டிப் என்னென்னா, இஃப் யூ ஆர் அ பிரைட் or anyone looking for a makeup artist searching on Instagram, இந்த மாதிரிலாம் ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு தெரியும் அந்த ஐ மேக்கப் பிளெண்டிங்கிறது எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட்டு சொல்லி. கலரோட ஒரு கலர் பிளெண்டாக இருக்கணும். உங்களுக்கு தனித்தனியாக கலர்ஸ் தெரியவே கூடாது. அதுதான் ப்ராப்பர் பிளெண்டிங். அண்ட் நான் வீடியோ போக இன்னுமே அதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் இந்த கோரல் ஷேட் வச்சு ஒரு சாஃப்ட் பேஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு யூஸ் அ டிரான்சிஷன் கலர். ஸோ டிரான்சிஷன் கலர் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், க்ரீஸ், நம்மளோட ஐஸில் க்ரீஸ் இருக்குல்ல, இந்த ஏரியா, இதை தான் க்ரீஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம அந்த டிரான்சிஷன் கலர் யூஸ் பண்ணுறோம். டிரான்சிஷன் கலர் எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா, நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க இன்னி போட போகிற கலர்ஸையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணுறதுக்காக இந்த கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை தான் டிரான்சிஷன் ஷேட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஐ மேக்கப்பில் இந்த கலர் இந்த இடத்துல மட்டும்தான் போடணும், நிறையா ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஐ மேக்கப் வந்து கிரியேட் ஆகும். நம்ம ஆல்ரெடி போட்டோல பேஸ் கலர், அதோட வந்து நம்ம வந்து இதை பிளெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ வாட் எவர் நம்ம வந்து ஒவ்வொரு கலரும் ஐ மேக்கப்பில் அப்ளை பண்ணுறப்போ பண்ண அதை வந்து ப்ரீவியஸ் கலரோட பிளெண்ட் பண்ணணும். How to choose your eyeshadow palette. ஸோ இந்த மாதிரி ஒரு பேலட்டில் எல்லா கலர்ஸும் வருதுன்னு சொல்லி நீங்கள் இந்த ஒரு பேலட் மட்டும் வாங்க முடியாது. பிகாஸ் இந்த ஒரு பேலட் மட்டும் வச்சு நம்மளால் ஒரு ஐ மேக்கப் கூட க்ரியேட் பண்ண முடியாது. நீட் அ லைட், மீடியம், டீப்
colors from the chosen color family. This is how you should choose eye makeup according to your dress color. These are some of the palettes I recommend to beginners. So இதை வச்சு நீங்கள் எவ்வளோ ஐ மேக்கப்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த கிரியேட்டிவிட்டி. ஆன் த க்ரீஸ் டிரான்சிஷன் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அவுட்டர் கார்னர் கலர். ஸோ இங்கே மட்டும்தான் நம்ம வந்து டார்க் கலர் யூஸ் பண்ணோம். ஸோ லைட், மீடியம், டீப் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவுட்டர் கார்னரில் மட்டும்தான் டீப் கலர் யூஸ் பண்ணணும். இங்கே டீப் கலருக்கு நான் ஒரு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்பவே சாஃப்டான ப்ரௌன் கிடைக்கும். வெல், நமக்கு அவுட்டர் கார்னரில் தான் பிக்மெண்டேஷன் தேவை. ஸோ அங்கே மட்டும்தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். எங்கேயுமே ப்ளேஸ் பண்ணிடக்கூடாது கலரை. நெக்ஸ்ட் அந்த அவுட்டர் கார்னரில் இருக்க கலரை நான் ட்ரான்சிஷன் கலர் போட்டேன்ல, அந்த கலரோட நான் பிளெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஐ ப்ரஷஸ் வாங்கினா தான், ஐ மேக்கப்புக்குன்னு தனியாக ப்ரஷஸ் வாங்கினா தான் இந்த மாதிரி ஐ மேக்கப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, வெல், எஸ் அண்ட் நோ. கண்டிப்பாக ஐ மேக்கப் ப்ரஷ் வேணும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐ மேக்கப் ப்ரஷஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வேணுமான்னு கேட்டிங்கன்னா நோ. இந்த ஒரு ப்ரஷ் வச்சு தான் நான் இந்த ஐ மேக்கப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணேன்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஷிம்மரை வந்து ஷிம்மர் ஷேட்ஸ் வந்து நான் இந்த ப்ரஷ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் இன்ட்ரெஸ்ட் தான். இல்லை நான் வந்து ப்ராப்பராக வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸோ 2 பிளெண்டிங் ப்ரஷ் ஒரு ஆங்கிள் ப்ரஷ் இருந்தாவே மோர் தென் இனஃப் தான் உங்களுக்கு. எப்போவுமே ப்ரஷ்ஷை வந்து அட் த எண்ட் ஆஃப் த ப்ரஷ், ஐ மேக்கப்பில் வந்து எண்ட் ஆஃப் த ப்ரஷ் ஆர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஹோல்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இன் சர்க்குலர் மோஷன். ஓகே, ஃபேஸ்லேயும் மேட் கலர் வந்து நமக்கு ஃபுல் மேட் லுக் போகணுன்னா மேட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஷிம்மர் இட் ஷுட் பி ஒன்லி ஆன் த லிட் ஸ்பேஸ், அதுவும் 3/4 ஆஃப் த லிட் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இந்த லிட் ஸ்பேஸ் வந்து நம்ம கேப் இருக்குது. இங்கே மட்டும்தான் நம்ம ஷிம்மர் கலர் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு ரோஸ் கோல்டு ஷிம்மர். அண்ட் ஐ ஹவ் சீன் சந்தோஷி மேம் வீடியோ. அதில் ஒரு வீடியோவில் சொல்லுவாங்க, மற்றவங்க நம்மளை பார்க்குறப்போ இவங்க எப்போ கீழே பார்ப்பாங்க, இவங்களோட ஐஷேடோ பார்க்கலாம் அப்படின்னு வந்து தோணுமாமா. ஓகே, தட்ஸ் ட்ரூ. ஓகே, நம்ம நேராக பார்க்குறப்பயே நம்ம ஐஷேடோ வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு தெரியவே கூடாது. அதோட பேஸ் கலர் மட்டும்தான் வெளியே தெரியணும். மேக்கப் நம்ம கீழே பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு தெரியணும். ஸோ மோஸ்ட்லி நமக்கு இருக்க தாட்ஸ் என்னென்னா, ஒரு யூடியூபர், ஒரு பியூட்டி இன்ஃப்ளூயன்ஸாக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா சேம் ப்ராடக்ட்டே நம்ம யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் வரும் போல், இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் வரும் போல் நினைக்கிறது அது வந்து டோட்டலி ராங். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ், இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் எல்லாமே. நாட் அபவுட் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ், all about technique, not about expensive products. And apply eyeshadow on your lower lids as well. சிலர் வந்து வெறும் ஐலைனர் மட்டும் தான் கீழே லோயர் ஐலிடில் வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணுறப்போ இன்னுமே ஐஸ் லுக் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு யூஸ் அ காஜல். ஸோ காஜல் வந்து நான் ரொம்ப லைட்டாக காஜல் வைக்கிறேன் ஆன் லோயர் லேஷஸ். அண்ட் ஆல்சோ ஐ எம் கோயிங் டு டூ டைட் லைனிங். நம்மளோட ஐலேஷ்க்கும் நம்மளோட ஐலைனருக்கும் நடுவில் ஒரு பிளாங்காக ஏதோ ஸ்பேஸ் இருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஓகேயா, அதை வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்காக தான் டைட் லைனிங் பண்ணுறது. ஐலைனர் வச்சு நான் ஒரு விங்டு லுக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களோட கண்ணு சின்னதாக இருந்துச்சுன்னா அதை பொறுத்து தான் நீங்கள் விங்ஸ் வந்து மேலே வைக்கிற ஐலைனர் வந்து அப்ளை பண்ணணும். உங்களோட கண்ணே சின்னதாக இருக்குது, நீங்கள் ஐஷேடோ அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வந்து போல்டாக விங் ஐலைனர் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஐஷேடோ வச்சதே வேஸ்ட் ஆயிரும். பிகாஸ் உங்களோட ஐலைனர் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடும். அண்ட் லோயர் லேஷஸில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இப்போது நிறைய கலர் காஜல்ஸ்லாம் கிடைக்கிது. நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்க. உங்களுக்கு வெறும் மஸ்காரா மட்டும் போதுன்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஐ எம் கோயிங் டு ஆட் அ ஐலாஷ். ஆல்சோ ஃபால்ஸ் ஐலாஷ்மே உங்களோட ஐ ஷேப்புக்கு, ஐ சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஐலாஷ் வந்து ஃபால்ஸ் ஐலாஷ் சூஸ் பண்ணணும். அண்ட் தட்ஸ் த கம்ப்ளீட்டட் லுக். நான் ஒரு ப்ராப்பர் ஐஷேடோ ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஐ ஹோப் கொஞ்சமாச்சு அது ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்சோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட்ஸ். ஐ எம் மோர் தென் ஹாப்பி டு ஆன்சர். அண்ட் நான் இந்த மாதிரி தான் பிகினர் ஃப்ரெண்ட்லி மேக்கப், ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் கான்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி கான்டென்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல். ஆல்சோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவ்வளோதான். ஐ வில் see you in the next video. Bye.